ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 903 ஆரம்பிக்கிறது. அவதாரம் என்றால் பேருக்கு ஒரு மனுஷ்ய தம்பதிக்கு குழந்தை மாதிரி வருவது தானே. அதனால் ஸ்ட்ரிக்டாக தம் ரூல்களை அவர்களுக்கும் அதாவது அவதாரங்களுக்கும் பொருத்தி பார்ப்பதற்கில்லை. மகா பெரிய லோக கல்யாண காரியம் காத்து கொண்டிருக்கும்போது அம்மா அப்பா என்று சொந்தவரவை பார்க்காமல் ஒருத்தர் 2 பேருக்கு தன்னால் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் என்று புறப்பட்டால் அதை கருணை தியாகம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களும் அப்பா அம்மா முதலானவர்களும் அவர்களை அவதாரமாக வந்தவர்களை லோகத்திற்காக தியாகம் பண்ணி பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கவே இப்படி நடப்பது என்று வைத்து கொள்ளலாம். இவர் சன்னியாசியாக போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் என்றால் தாயாரும் பந்துக்களுமோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். குருகுலவாசம் முடிந்து வந்தவுடன் பிரம்மச்சரியத்திலிருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு ஏற்றி விடுவதே வழக்கம். இவர் 12 வருஷத்தில் படித்து முடிக்க வேண்டியதை 3 வருஷத்தில் முடித்துவிட்டு குழந்தையாகவே திரும்பியிருந்தாரே என்றால் அந்த நாளில் பால்ய விவாகம் உண்டுதானே. குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி விடுவது, அப்புறம் அதுகள் பாட்டுக்கு மனசில் விகாரமில்லாமல் பிள்ளை தன் வீட்டோடு இருப்பது, பெண்ணும் பிறந்தகத்திலே இருப்பது, பெரியவளான அப்புறம் புக்ககம் கொடுத்தினம் ஆரம்பிப்பது என்று நடந்து வந்தது. 2 பக்கத்திலே 2 தினசான உத்தேசங்கள் கல்யாணம் என்றும் சந்நியாசம் என்றும் இருந்து வந்தன. அவதார உத்தேசப்படிதானே நடக்கும். தாய்க்கு மேல் தெய்வம் இல்லை, அவள் உத்தரவுக்கு மேல் சாஸ்திரம் இல்லை என்று சாஸ்திரமே சொல்கிறது. சாஸ்திரங்களை நிலைநாட்டவே ஆச்சாரியால் அவதாரம். அதற்காக அவர் அம்மா இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு அகத்தோடு இருந்து விட்டால் ஆச்சாரியாளாகவே ஆக முடியாதே. சுவாமி மனுஷராக வந்தால் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறாரோ அதுதான் அவதார தர்மம். ஒரு பிள்ளை அவனுடைய ஆதீனத்திலேயே தாயார் இருக்கும்போது அவனுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாசியாக கூடாது. மாதா பிதாக்களோ பத்னியோ யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து அவர்களுடைய சம்மதத்துடன் தான் வீட்டை விட்டு போகலாம். இப்படித்தான் சாஸ்திரம். இதையாவது நாம் உதாரணமாக பண்ணி காட்ட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். ஒரே வைராக்கியமாக க்ஷணத்தில் ஏற்பட்டு திட்டம் போட முடியாமல் ஆசிரமம் வாங்கி கொள்வது வேறே விஷயம். இப்பொழுது இவர் நன்றாக திட்டம் போட்டுத்தானே அவதாரம் பண்ணி இருந்தது. அவதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் பண்ணியது. அதனால் தாயாரின் அனுமதி பெற்றே சன்னியாசி ஆவதென்று நினைத்தார். எப்படி கேட்பது? கல்யாணம் என்பவளிடம் சந்நியாசம் என்றால் ரொம்ப துக்கப்படுவாளே என்று நினைத்தார். சமயம் வரும், அப்பொழுது சொல்லிக்கொள்ளலாம் என்று உத்தேசத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தார். துறவியானார். கிட்டே வந்துவிட்ட நதியில் ஒரு நாள் தாயாருக்கு ஸ்நானம் பண்ணி வைத்தார். அப்புறம் தாமும் ஸ்நானம் பண்ண இறங்கினார். அப்பொழுது அவர் காலை ஒரு முதலை பிடித்து கொண்டு விட்டது. இப்பொழுதும் கூட அந்த துறைக்கு முதலை கடவு என்றே பெயர் இருக்கிறது. கரையேறியிருந்த தாயார் பரிதவித்து போய்விட்டார். அப்போ பர்த்தா காலமாகிவிட்டார். ஏகபுத்திரனுக்கு இப்படி ஆபத்து என்றால் ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருக்கும்? ஆச்சாரியாளானால் இதுதான் நாம் எதிர்பார்த்த சமயம் என்று அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார். முதலே வாயிலிருந்து மீளுவது நடக்காத காரியம். இது சகஜமான சாவில்லை, துர்மரணம். அபமிருத்திற்கு ஆளானவர்களின் ஆவிப்படுகிற கஷ்டம் எனக்கு உண்டாகும். உனக்கும் புத்திரகர்மாவினால் ஏற்படும் சத்கதி கிடைக்காது. இப்பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இதிலிருந்து மீளுவதற்கு வழி ஏற்பட்டாலும் ஏற்படும்படியாக ஒன்று தோன்றுகிறது. உனக்கும் அது சம்மதமானால் அப்படி பண்ணுகிறேன். அப்போது எனக்கும் அபமிருத்தி தோஷம் வராது, உனக்கும் சத்கதி கிடைக்கும். என்னவென்றால் இப்பொழுது நான் சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்டால் வேறே ஜென்மம் வந்துவிட்டது போலாகும். அப்பொழுது இந்த ஜென்மாவுக்கு பிராரப்தமாக ஏற்பட்ட மரணமும் விலகிவிடலாம். காலை இழுக்கும் முதலை விட்டுவிடலாம். ஒருத்தன் சன்னியாசியானால் அவனுடைய 21 முன் தலைமுறைக்காரர்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும். அதனால் உனக்கும் அப்படி கிடைக்கும். முதலை விடாமல் மரணமே ஏற்பட்டாலும் சன்னியாசி ஆகிவிட்டால் அது துர்மரணம் என்று ஆகி ஆவியாய் தெரிய பண்ணாது. ஆகையால் எப்படி பார்த்தாலும் அதுதான் வழி என்று தோன்றுகிறது. ஜலத்திலிருந்து கொண்டுதான் பிரக்ஷை மந்திரம் துறவர தீட்சை மேற்கொள்வதற்கான மந்திரம் சொல்லி மனசினால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். தற்செயலாக நான் ஜலமத்தியிலே இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் முதலை முழுங்குவது தவிர வேறு என்னவும் நடப்பதற்கில்லை. எனக்கும் துர்மரணம், உனக்கும் சத்கதி இல்லை என்றுதான் முடிந்துவிடும். அதனால் இதுதான் வழி என்று அபிப்பிராயப்படுகிறேன். ஆனாலும் உன் அனுமதி இல்லாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதனால் நீதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.